மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகள். இந்த காலவேளையிலும் கூட உங்கள் மத்தியிலேயே நான் மீண்டுமாக அநேக நாட்கள் பின்பதாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். கம்யூனிட்டி நியூ லைஃப் அசம்பிளி சபையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்கிறோம். கர்த்தர் இந்த நாளை காண்பதற்கு நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். தேவனுடைய அநாதி கிருபைகளுக்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலங்களிலும் கூட நாம் கேட்கிற, சந்திக்கிற, பார்க்கிற, கேள்விப்படுகிற எல்லா காரியங்களும் அநேக நேரங்களில் நம்முடைய இருதயத்தை ஒரு விதமாக சஞ்சலப்படுத்துகிறது. சில நேரம் சில காரியங்கள் நமக்கு தோதுவாக இருக்குமானால் அது சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. நமக்கு பிடிக்காமல் இருக்குமானால் அது சஞ்சலத்தை கொண்டு வருகிறது. ஆனால் அநேக காரியங்கள் சஞ்சலமாக தான் இருக்கிறது. அதே போல் கடைசி காலமாக இருப்பதனாலே ஜனங்கள் இடத்திலே தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் வண்ணமாக அன்பு தணிந்து கொண்டிருக்கிறது. அதே போல் பண ஆசை அதிகமாகி கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்திலும் உலகத்தின் ஐஸ்வர்யத்திலும் ஜனங்கள் மிகவும் மிகவும் வாஞ்சையோடு பொருட்களை வாங்குவதும் விற்பதும், கர்த்தருடைய வார்த்தை சொல்வது போல கடைசி நாட்களில் நோவா காலங்களிலே நடந்தது போல நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், விளையாண்டார்கள், படுத்து எழுந்திரிச்சு திரும்பி இப்படியே தான் இட் கீப்ஸ் ஆன் கோயிங் லைக் அ ரொட்டீன். தேவ பயம், தேவனுக்கு அடுத்த காரியங்களில் கடவுளோத்தர் இருக்கிறார், நம்மை கவனிக்கிறார் என்ற அந்த அச்ச உணர்வு இல்லாதபடிக்கு ஏதோ ஒரு பாரம்பரியமான ஒரு வழிபாடுகள் ஏற்பட்ட கிரியைகளிலே தேவ ஜனங்களாகிய சிலர் கூட சிக்கி தவிக்கிறதை பார்க்கிறோம். ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். நோவாவின் காலங்களிலே நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரை தவிர்த்து மற்ற யாரும் அந்த தேவ பயம் இல்லாமல் தான் இருந்தார்கள் என்று வேதம் நமக்கு தெரிவிக்கிறதை பார்க்கிறோம். எனவே இப்பேற்பட்ட நிலையிலே இருந்த அவர்களை கர்த்தர் அந்த நாட்களிலே கிருபையாய் காத்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் செய்த கிரியைகள் நிமித்தமான காப்பாற்றப்படுதல் அவர்களுக்கு இருந்தது. அதே போல தான் இந்த நாட்களில் நாமும் இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு தேவனுடைய திட்டத்தை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க வேண்டும். இதற்கு இடையிலே நின்று நமக்கு தடையாக நிற்கிற காரியங்களை நாம் ஆராய்ந்து அவைகளிலே தேவனுடைய கிருபையை சார்ந்து கொண்டு, தெய்வ பலத்தை சார்ந்து கொண்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் போல தீங்கு நாட்கள், பிசாசானவன், சத்ருவானவன் ஜனங்களை ஏவி நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தின் எல்லைகள், ஊழியம் எதுவாக இருந்தாலும் அவைகளுடைய காரியங்களை கெடுத்து போடுவதற்கு, வஞ்சிக்கப்படுவதற்கு, நம்மை வஞ்சிப்பதற்கும் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். அநேக நேரங்களில் நாம் அறியாத நேரங்களிலும் கூட கர்த்தர் நம்மை அப்பேற்பட்ட பொல்லாப்புகளுக்கு, நம்முடைய ஆத்மாவை மரணத்துக்கும், நம்முடைய கண்களை கண்ணீருக்கும், நம்முடைய கால்களை இடர்களுக்கும் விலக்கி காக்கிறார் என்ற சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படியாகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்து வருகிறார். அப்பேற்பட்ட ஜீவனுள்ள தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். எனவே அந்த தேவனை தொடர்ந்து நாம் உறுதியாய் பற்றி கொண்டு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை சொல்வது போல ஏசாயா 26:3 சொல்லப்பட்டது போல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். If you want a perfect peace, ஸ்தோத்திரம், abide in God. ஸ்தோத்திரம். ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கொள்வோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரும் தேவையில்லை, ஆண்டவர் தான் தேவை என்ற நிலைப்பாடோடு, அந்த விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் நிமிடத்தையும் கடந்து செல்வோம். ஏனென்றால் அநேக நேரங்களில் தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்கள் நம்மிடத்தில் நமக்கு வருகிறதை பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசம் சேலஞ்ச் பண்ணப்படுகிறது, நம்முடைய நம்பிக்கை சேலஞ்ச் பண்ணப்படுகிறது, நம்முடைய ஒவ்வொரு நிமிடத்தின் நம்முடைய குடும்ப தேவைகள் அதில் சேலஞ்சிங் இருக்குது. கர்த்தர் உறுதியாக பற்றிக்கொள்வோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்.
தம்மை நம்பியிருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய கிருபை சூழ்ந்திருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இந்த காலவேளையிலும் கூட இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள்வோம், வாழ்வோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். ஆண்டவரே, இந்த நல்ல காலவேளையிலும் உமது ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவீராக, உடைய கிருபைக்குள்ளாய் மறைத்துக் கொள்வீராக என்று ஜெபிக்கிறேன். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு செவிகளும் இருதயம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். பலவீனப்பட்டவர்கள் சுகமடைவார்களாக. வியாதியஸ்தர்களுடைய ஆண்டவரே வியாதிகளை கர்த்தருடைய கரம் இறங்கி இயேசுவின் நாமத்தில் I declare healing in Jesus' name. Father God, amen. You send forth your word and you heal them, Lord, in Jesus' name. எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, எல்லா நோய்கள் டாக்டர்னால் கைவிடப்பட்டவர்கள், குடும்பத்தாரால் கைவிடப்பட்டவர்கள், சமுதாயத்தினால் கைவிடப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமடையட்டும், விடுதலை அடையட்டும் என்று ஜெபிக்கிறோம். உன்னதமான கரமைகளை சூழ்ந்திருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Amen. God bless you.